ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ மார்ச் மாதத்தில் ஒரு ஸ்பெஷல் நாள் ஆனது தற்போது வர இருக்குது. அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சுடைய 27ஆம் நாள். அதே போல் அன்றைக்கி தமிழ் மாதம் பங்குனியுடைய 13ஆம் நாள். கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை பங்குனியுத வளர்பிறையில் நவமியானது வருது. இந்த நாள் அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஸ்ரீராமர் அவதரித்த நாளாக வருது. ஆமாங்க, ஸ்ரீராம நவமி தான் இந்த நாள். இந்த ராம நவமியை முன்னிட்டு கிரகங்கள் இந்த நாளில் நிறையவே யோகங்களை கொடுக்குற மாதிரி அமையுது. அந்த யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த நவமியிலிருந்து தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவமியிலிருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அது சாதகமாகவும் இருக்கலாம், அட் த சேம் டைம் கவனமாகவும் இருக்கலாம். ஸோ அது என்னங்கிறத உங்கள் ராசிகளுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அதனால தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். அதே போல் ஆன்மீகத்தில் இந்துக்களுடைய பண்டிகைகளில் இந்த ஒரு நவமியும் ஒரு முக்கியமான பண்டிகை நாட்களாக கருதப்படுது. மற்ற நாட்களை விட இந்த நவமியில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் அது ரொம்பவே விசேஷமாக அமையும். மற்ற மாதங்கள்லேயும் நவமி வரும் வளர்பிறை தேய்பிறைன்னு, ஆனால் பங்குனியில் வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய நவமியில் ஸ்ரீராமர் அவதரிக்கிறாரு. அதனால் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு ரொம்பவே நன்மை தரும். ஏன்னா ஸ்ரீராமர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தெய்வத்துடைய அம்சத்தில் இருக்கிறவர். ஸோ இவர் பிறந்து எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறையில் நமக்கு நிறையவே கொடுக்குறாரு. அதாவது மனிதனாக பிறந்தால் இந்த நெறிமுறையோடு வாழணும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. அதனால தான் இவருடைய பிறப்பு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அதனால் இந்த ஸ்பெஷல் நாளில் வெற்றி தரக்கூடிய வெற்றி பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வெற்றி பரிகாரத்தையும் தெரிஞ்சு இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தெரிஞ்சு பண்ணிடுங்க வரக்கூடிய நவமி அன்னைக்கு. சரி வாங்க முதல்ல பலன்களை பார்க்கலாம், அதுக்கப்புறம் பரிகாரத்தை பார்க்கலாம். மகரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பங்குனி மாதம் நவமியில் தொழிலில் வளர்ச்சியும் பணவரவும் அதிகரிக்கும். இது வரைக்கும் நீங்கள் வளர்ச்சி பணவரவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட உங்கள் வாழ்வில் இனி வளர்ச்சி பணவரவு அதிகரிக்கும். அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பங்குனியில் நவமியில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் வேலை, தொழில், குடும்பம், திருமணம், வருமானம் இது சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. மகரம் ராசிக்காரங்களுக்கு பங்குனி நவமியில் நிலவக்கூடிய கிரகங்களில் பெரும்பாலானவை சாதகமான இடத்திலேயே இருக்கிறது என்பது குறிப்பிடப்படுது. குறிப்பாக வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி நடந்ததால் ஏழரை சனியின் பிடியிலிருந்து முழுமையாக மகர ராசிக்காரங்க விடுபட்டு இருப்பது பல வகையில் இந்த நவமியில் முன்னேற்றங்களையும் அனுகூலமான பலன்களையும் கொடுக்கும். இன்னும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு விரிவாக என்ன பலன்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். விரிவாக என்ன பலன்கள்ங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு குடும்பம், திருமணம், காதல் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு நவமி தொடக்கத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் குடும்பம் மற்றும் திருமண வாழ்வில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும்.
அதே 10 நாட்களுக்கு பிறகு குடும்பம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஊழல் அனைத்தும் இணுக்கமாக மாறும். இருப்பினும் 7.5 சனி முழுமையாக விலகி இருப்பது இறுக்கமான சூழலை நீக்கி நிம்மதியை உணர வைக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், சுபகாரிய தடைகள் நீங்கும், பேச்சுவார்த்தைகள் உடனடியாக சாதகமாக முடியும். காதலிப்பவர்கள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் பலன்கள் கிடைக்க போது இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு வேலை மற்றும் தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். வேலை மற்றும் தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு உத்தியோக ரீதியாக பங்குனி நவமியிலிருந்து பெரிய வளர்ச்சியையும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போது. முயற்சிகள் கைகூடும். எதிர்பாராத பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அல்லது இடமாற்றமும் சாத்தியம் இருக்கிறது. அதோடு கடந்த கால முயற்சிகளுக்கு தொழில் மற்றும் வேலையில் இதுவரை கிடைக்காத அளவுக்கு பலன்கள் இந்த நவமியிலிருந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கும். மெயினாக வெளிநாடு அல்லது வேறு இடத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் சாத்தியமாகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கிடைச்ச ஒப்பந்தங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பணம், பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். மகர ராசிக்கு பங்குனி நவமியிலிருந்து தடைப்பட்ட பணவரவு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். மேலும் வருமானமும் அதிகரிக்கும், பொருளாதாரம் மேம்படும், வருமானத்தில் இருந்த ஏற்றிறக்கமான நிலை விலகி சீராகும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் இருந்து ஆதாயங்கள் கிடைக்கும். கடன்களை அடைக்கக்கூடிய சூழல் உண்டாகும். ஸோ திட்டமிட்டு செலவு செய்தால் கடன் அடையும். அதனால் அந்த மாதிரி செயல்படுங்க. ஆக மொத்தம் மகர ராசிக்கு பங்குனியில் இந்த நவமியில் பல வகையால் சாதகமாக இருக்க போது. பணவரவில் செலவுகள் சிக்கனத்தை கடைபிடித்து அவசியமான விஷயங்களுக்கு மட்டும் கூடுதலாக செலவு செய்வது நல்லது. குறிப்பாக ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. இதுதான் உங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ இந்த ராம நவமியில் வெற்றி தரக்கூடிய வெற்றிலை பரிகாரத்தை உங்கள் ராசிக்கு சொல்லித்தரேன். அது என்னங்கிறத தெரிஞ்சு இந்த ராம நவமியில் மறக்காமல் வெற்றிலை பரிகாரத்தை பண்ணுங்க. இந்த டைம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராமநவமி வருது. ராமர் இந்த பூமியில் அவதரித்தனால தான் ராமநவமியாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் ராமர் வழிபாடு செய்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளணும். அனுமன் ராமருடைய அதிதீவிர பக்தன். இந்த தினம் அனுமனை வழிபாடு செய்தால் பல மடங்கு மன உறுதி கிடைக்கும். அதை விட தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் கிடைக்கும். நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது வெற்றி பெறும். ஏன்னா அனுமனுடைய அகராதியில் தோல்வி என்பது கிடையாது. காரணம் அனுமனும் ராமனும் வேறு வேறு கிடையாது. இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் கலந்து தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த தினம் செய்ய வேண்டிய வழிபாட்டை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் தெரிஞ்சு பண்ணுங்கள். அதே போல் எந்த இடத்தில் ராமநாமம் ஒழித்தாலும் அதை கேட்க அனுமன் அமர்ந்து கொள்வார். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மணப்பலகையை காலியாக வைங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ராமநாமத்தை கேட்க அந்த அனுமன் உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, இப்போ வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். இந்த தினம் வீட்டு பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைத்து விடுங்க. 3 வெத்தலை வாங்கி கொள்ளுங்க. குறைந்தபட்சம் 3 வெத்தலை போதும். அதிகபட்சம் உங்களுக்கு 11, 21, 51 எத்தனை வெத்தலை வாங்கினாலும் தவறு கிடையாது. கொஞ்சம் செந்தூரம் வாங்கி கொள்ளுங்க. வெத்தலையின் மேலே செந்தூரத்தை தொட்டு ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை எழுத வேண்டும். ஆக்சுவலி ஸ்ரீராம ஜெயம் அனுமன் இருக்கல எது பயோ. ஸோ இந்த மந்திரத்துக்குடைய பயங்கர சக்தி இருக்குது. 3 வெத்தலையில் இந்த மந்திரத்தை எழுதி சுருட்டி மாலையாக கட்டி வீட்டில் இருக்கக்கூடிய அனுமன் திருவுருவத்துக்கு போடுங்க. இல்லை ராமர் பட்டாபிஷேக படத்திற்கு போடுங்க. எதுவுமே இல்லை என்றால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொண்டு போய் இந்த மாலையை போட்டு விட்டு வாங்க. 3 வெத்தலைக்கு மேல் எத்தனை வெத்தலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுறீங்களோ அவ்வளவும் அனுமனுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே இருக்குது, வெற்றியை காணவே முடியவில்லை என்று துவண்டு போயிருப்பவர்களுக்கு இந்த தினம் ஒரு வரப்பிரசாதம். அதனால் பரிகாரத்தை எளிமையான முறையில் செய்திடுங்க. இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பரிகாரத்தையும் பண்ணட்டும், பலன்களையும் தெரிஞ்சு பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அவையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.